ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் லண்டனோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. லண்டனில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும், அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுன்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஒருவேளை நீங்கள் படிக்க இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, டூரிஸ்ட்டுக்கு என்னென்னலாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, எதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பு அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே லண்டனில் என்னென்ன உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், சப்போஸ் நீங்கள் படிக்க வர்றீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் லண்டன்னு சொன்னோன்னே இந்த ரெட் கலர் பஸ், அதுவும் அந்த மாடி பஸ் இருக்குது பாருங்கள், டபுள் டக்கரு, இது தாங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முதல்ல இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இந்த பஸ்ஸுலேயே இருந்து உங்களுக்கு அந்த பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸும் பஸ்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். பொதுவாக இங்கே யூகேவை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் டிரைவர் மட்டும்தான் இருப்பார், கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாதுங்க. இங்கே லண்டனை பொறுத்த வரைக்கும் ஆயிஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்டை நீங்கள் வாங்குறதுக்கு 5 பவுண்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டில் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ட்ராவல் கார்டு லண்டனில் இருக்கிற எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பஸ்ஸில் சுற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குங்க. கீழே எவ்வளவு சீட்டு காலியாக கிடந்தாலும் பஸ்ஸு ஏறின உடனே படிக்கட்டு ஏறி போய் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சீட்டு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரிப்பே சும்மா தரமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் மேலே உட்காந்து அந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்க, நீங்களும் பஸ்ஸில் போனீங்கன்னா இதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படின்னாலுமே எங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லண்டன் பஸ்ஸில் இவங்க சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா £1.75 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து நம்ம ஊர் காசுக்கு ₹175 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஸ்டாப்பில் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினாலுமே அதுதான் காசு. இல்லை நீங்கள் வந்து ஏறி இன்னும் ஒரு 25 ஸ்டாப்பு தாண்டி தான் இறங்க போகிறீங்கனாலுமே உங்களுக்கு அதுதான் காசு. சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து 2-3 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ நான் ஒவ்வொரு பஸ்லையும் ஏறும் போது நீங்கள் வந்து 175 அதாவது ₹175 கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கிடையாது. இங்கே லண்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த 175 வந்து 1 மணி நேரத்துக்கு வேலிடு. அதாவது நீங்கள் இப்போ வந்து 7 மணிக்கு ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, 7:10க்கு இன்னொரு பஸ்ஸுக்கு மாறுறீங்க, திருப்பி 7:35க்கு இன்னொரு பஸ் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இதுக்குமே சேர்த்து அந்த ட்ராவல் வந்து 1 ஹவருக்குள்ளே நீங்கள் பஸ்ஸில் திருப்பி நீங்கள் டாப் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணும். அந்த சார்ஜ் வந்து £1.75. இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே இந்த ஆயிஸ்டர் டாப் அப் கார்டு மெஷின் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட கார்டை நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். மினிமமாக 5 பவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் டாப் அப் பண்ணிக்கலாம். வீக்லியோ இல்லை மந்த்லி பாஸோ போடணுன்னாலுமே இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. லண்டனில் இருக்கிற நிறைய கடைகள், அதாவது ஆஃப் லைசன்ஸ் ஷாப்பில் இந்த டாப் அப் கார்டு மெஷின் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கடைகள்லையும் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். வீக்லி பாஸு மந்த்லி பாஸுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேட்டிங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தம். மக்கள் எல்லாரும் வேலை முடிஞ்சு அவசரமாக ட்ரெயினை பிடிக்க ஏன்டா இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கெல்லாம் வந்து ஒரே ட்ரெயின் எடுத்து வீட்டுக்கு போய் இறங்கணும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. குறைஞ்சது 2லேருந்து 3 ட்ரெயின்லாம் மாறி போகிற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து அண்டர் கிரவுண்டுக்கு நம்ம இந்த ட்ரெயினுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த அண்டர் கிரவுண்டு எஸ்கலேட்டர் இது. பொதுவாக இங்கே இருக்கிற எஸ்கலேட்டரில் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நின்றுக்கணும். நீங்கள் அவசரமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் லெஃப்ட்டில் இறங்கி இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லையுமே இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருப்பாங்கங்க. அதாவது நம்ம இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்கிறோம், நம்ம போக வேண்டிய ஸ்டேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வருதா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏறி கிளம்பி போய்க்க வேண்டியதான். ஸோ இதை செக் பண்ணாமல் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி நம்ம வேறு ஒரு இடத்துல போய் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த போர்டை செக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராவலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதாங்க லண்டன் அண்டர் கிரவுண்டோட டனல். எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு ட்ரெயின் மட்டும்தான் உள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். சென்ட்ரல் லண்டனில் பொதுவாக பீக் டயத்தில் எவ்ரி மினிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்கும். எல்லா நேரத்திலும் இதே மாதிரி இருக்காது. பீக் டயத்தில் உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே அண்டர் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒருத்தங்க கண்டிப்பான முறையில் நிற்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, சின்ன பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த கீழே இந்த எல்லோ லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிராஸ் பண்ணி நின்றாதீங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். சின்ன பசங்களை கையிலேயே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்டேஷனும் இதே மாதிரி இருக்காது. ஒரு சில ஸ்டேஷன்ஸில் இப்போல்லாம் வந்து கவர் பண்ணியே வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மி தான். ஆனால் இந்த ஓப்பனாக இருக்கிற ஸ்டேஷன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிஸி டயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா பின்னாடி இருந்து வர்றவங்க அப்படியே மொத்தமாக உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கலாம் என்னென்னு தெரில. பொதுவாக ட்ரெயின் வந்து நின்ன உடனே யாரும் அடித்து பிடிச்சி உள்ளே ஏற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே ஏறுவாங்க. அது என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெயினில் இடம் கிடைக்கலனாலுமே பொதுவாக உள்ளே இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு வெளியில் இறங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயுமே சைக்கிள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நிறையா பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக எல்லா ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சைக்கிளை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷனில் போய் உங்களோட ட்ரெயின் எடுத்து போய்க்கலாம். ரிட்டன் வரும்போது உங்கள் சைக்கிளை எடுத்துக்கலாம். என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சைக்கிளை ஸ்டேஷனுக்குள்ளே உருட்டிட்டு போகிறாருன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஃபோல்டபுள் சைக்கிள் ஸ்டேஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்கங்க. லண்டனில் இருக்கிற எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட் பாக்ஸ் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்கங்க. முக்கியமாக டூரிஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த போர்டில் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு லண்டனில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்றது தெரியும். ஸோ தவறாமல் இதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்டேஷன் வந்து லிவர்பூல் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் லண்டனில் இருக்குதுங்க. இதுவும் லண்டனில் ஒரு பிஸியான ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. ஸ்டேஷனோட சைஸை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து ஒரு 2 hours 3 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ பொதுவாக இந்த ஸ்டேஷனு இப்போ மட்டும், அதாவது வந்து இப்போ மணி ஒரு 5 மணி இருக்கும், இப்போ மட்டும் இந்த கூட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நைட்டு 11:30 மணி ஆனாலும் இதே மாதிரி பரபரப்பாக இருக்கும். என்னடா எல்லாரும் ஒரே பக்கமாக பார்க்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க. இவங்க ஊருக்கு போக வேண்டிய ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை மணிக்கு வருதா வரலையா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யூகேவை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் கேன்சலேஷன்ஸு டிலேஸ் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குங்க. நீங்கள் வந்து வேலைக்கு வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து சரியான டயத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனாலேயே இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் நிறைய கடைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா வேலை முடிச்சு நேராக ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் உங்களுக்கு எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி நேரம் போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் டைமிங் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் போய் ஒரு சாண்ட்விச்சோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீடு போய் சேர வேண்டியதான். இந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டரு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன்ஸில் இந்த பெருசாக இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க. சின்ன ஸ்டேஷனில் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டே கேட்டுடலாம். அந்த ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க. சின்ன லெவலில் இருக்கும் அது. இந்த ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து ஆயிஸ்டர் கார்டு வந்து நீங்கள் லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டிக்கெட் சென்டர் எல்லாமே வந்து வெளியூருக்கு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்குரிய டிக்கெட் சென்டர். நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். லண்டன் பஸ்ஸை பார்த்துட்டீங்க, லண்டன் பஸ் ஸ்டாப்பையும் சேர்த்து பார்த்துருங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சின்ன ஷெல்டர் ஒன்று இருக்கும். அதில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மேப்பும், இங்கே இருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் வருது, அதே மாதிரி நீங்கள் போக வேண்டிய பஸ்ஸு இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்ற ஒரு டைமிங்கும் இதில் வந்துடும். இந்த டைமிங் வந்து எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இருக்காது. சென்ட்ரல் லண்டனில் பொதுவாக இருக்கும். ஊரை விட்டு சப்போஸ் வெளியில் Zone 4 Zone 5லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டைமிங்ஸு உங்களுக்கு இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் நம்ம வந்து உட்காரலாம் முடியாது, சும்மா சாஞ்சிக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்னென்ன பஸ்ஸு எவ்வளோ டயத்தில் வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் இன்னொன்று இருக்குதுங்க, ரெக்வஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்வஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் கையை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு பஸ்ஸு நிற்கும். எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து பஸ்ஸு நிற்காது. சென்ட்ரல் லண்டனில் பொதுவாக எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே பஸ்ஸு நிற்கும். சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பஸ் ஸ்டாப்ஸில் ரெக்வஸ்ட் ஸ்டாப்ஸ்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம கையை நீட்டினா மட்டும்தான் அந்த பஸ்ஸு நிற்கும். நீட்டலை அப்படின்னா பஸ்ஸு நிற்காமல் போயிடும். ஸோ நம்ம என்ன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோன்றதை செக் பண்ணிக்கோங்க. லண்டனில் பஸ்ஸு ட்ரெயின் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, லண்டன் சைக்கிளும் செம ஃபேமஸ்ஸு. இந்த கவர்மெண்ட்டு முக்கியமாக சென்ட்ரல் லண்டனில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சைக்கிள் ஸ்கீமை வச்சுருக்காங்க. பொதுவாக வீக் டேஸில் சென்ட்ரல் லண்டன் காலையில் 7 மணிலேருந்து 9:30 10 மணி வரைக்கும் செம்ம பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறது 30
மினிட்ஸுக்கு £1.65, அதாவது வந்து 165 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ சைக்கிள் நிற்கிது. ஆனால் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக சைக்கிளே இருக்காதுங்க. வீக் டேஸில் வேலைக்கு போகிறவங்களும் வீக்கெண்ட்ஸில் இங்கே வர்ற டூரிஸ்ட்டும் இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு லண்டன் ஃபுல்லாக சுற்றுவாங்க. நீங்கள் சப்போஸ் லண்டன் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சைக்கிள் ரைடை ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். ஒரு வழியாக லண்டன் பஸ்ஸு பார்த்தாச்சு, லண்டன் சைக்கிள் பார்த்தாச்சு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் சென்ட்ரல் லண்டனில் பார்த்தாச்சு, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினும் பார்த்துட்டோம். இப்போ சிட்டிக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இது வந்து புதுசாக ஆரம்பித்த எலிசபெத் லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேன் ஒன்று இருக்குதுங்க. ஸோ அந்த ட்ரெயினில் புதுசாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்றதையும் காட்டிடுறேன். எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே இந்த ஆயிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். எல்லா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இன்றைக்கி சர்வீசஸில் எல்லா ட்ரெயினும் எப்படி போகுது, சர்வீசஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே பொதுவாக 11 ட்ரெயின் வந்து லண்டனில் போகுதுங்க. 11 டைப் ஆஃப் ட்ரெயின். அந்த ட்ரெயின் எல்லாமே எப்படி சர்வீஸில் இருக்குன்றதை காட்டிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதில் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னா, லண்டனில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயுமே பேப்பர் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. காலையிலையும் சாயங்காலமும் உங்களுக்கு ஃப்ரீ பேப்பர் இருக்கும். நான் வேலைக்கு போகும்போது ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே எதை செய்கிறேனோ இல்லையோ இந்த பேப்பரை எடுத்துருவேங்க. பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு முக்கில் போய் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட வேண்டியதுதான். ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐ கான்டாக்ட்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா எய்த்த சீட்டில் இருக்கிற யாரையாவது பார்ப்போம், இல்லை சைடில் யாரையாவது பார்ப்போம். நம்ம சும்மா தான் பார்ப்போம். ஆனால் பார்க்குறவனுக்கு நம்ம வந்து முறைக்கிற மாதிரி தெரியும். அவன் உடனே கேட்பான், எதுக்குடா என்னைய பார்க்குற, என்ன உனக்கு என்ன ப்ராப்ளமானு கேட்பான். இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டியே ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது நம்மளோட வழக்கம். சப்போஸ் உங்களுக்கும் இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னா நீங்களும் லண்டன் வந்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை படிக்கிற மாதிரியாவது நீங்கள் ஆக்ட் விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க இந்த ஸ்டேஷனோட வெயிட்டிங் ரூம். அதாவது வின்டர் டயத்துலலாம் காலையில் நீங்கள் வந்து ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா 3 டிகிரி 4 டிகிரி இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதுக்குரிய வெயிட்டிங் ரூமுக்குள்ளேயே உங்களுக்கு சேரும் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பேப்பர் இருக்கும். அதே மாதிரி இந்த ரூம் வந்து ஹீட்டட் ரூமுங்க. ஸோ உள்ளே உட்காந்துக்கிட்டே நீங்கள் வெளியில் வர்ற ட்ரெயினை பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பி போய்க்க வேண்டியதுதான். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு ரேம்ப் ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, வீல் சேரில் யாராவது வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ட்ரெயினில் இருந்து சேஃபாக கீழே இறக்குறதுக்கும், அதே மாதிரி இந்த ஸ்டேஷனில் யாராவது ஏறுறாங்கன்னா அவங்கள உள்ளே ஏற்றுறதுக்கும் கூறிய அந்த ரேம்ப்பு தான் இது. இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் உள்ளே வரும்போதே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரே கூட்டி வந்து ஏற்றி விட்ருவார். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போய் இறங்க போகிறீங்கன்றதையும் கேட்டு, அதே மாதிரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி இத்தனாவது கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இருந்து வந்து உங்களை கரெக்டாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பிக்கப் பண்ணி உங்களை கொண்டு போய் வெளியில் விட்டுருவார். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு, சரி வாங்க இந்த ட்ரெயினில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். பொதுவாக இப்போ இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்ம போய் வாசலில் நின்று நம்ம கதவை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தாங்க திறக்கும். பொதுவாக பழைய அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே எல்லா டோருமே திறக்கும். ஆனால் இந்த மாதிரி புது ட்ரெயின்ஸில் நம்ம போய் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் திறக்கும். இது எதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின்லாம் வந்து வெளியில் போகுது பார்த்தீங்களா. ஸோ குளிர் காலத்தில் உங்களுக்கு வந்து குளிர் ஜாஸ்தி இருக்கும். எல்லா டோருமே திறந்து மூடிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டிங் வந்து சீக்கிரத்தில் வெளியில் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா நம்ம போய் நின்று ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டோர் திறக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டோர் பூட்டியே தான் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக வர்றவங்க எல்லா டோருமே திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஷனில் தான் நம்ம போய் இறங்குற மாதிரி இருக்கும், டோர் திறக்காது. பொதுவாகவே எல்லா ட்ரெயின்லேயுமே அந்த ட்ரெயின் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி இந்த ட்ரெயின் எங்கே போய் சேருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லா டோரோட ஃப்ரண்ட்லேயுமே இருக்குங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்துருச்சு. இருந்தாலும் இங்கே வர்றவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். ட்ரெயின்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து குட் சர்வீஸில் இருக்குது, எதெல்லாம் வந்து பாதி ஓடுது, எதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ட்ரெயினில் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து எங்கே போகுது, அடுத்து என்ன ஸ்டாப்பு, அந்த ஸ்டாப்பில் நீங்கள் என்னென்ன ட்ரெயினுக்கெலாம் நீங்கள் போகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ட்ரெயின்லேயுமே கதவுக்கு பக்கத்தில் ப்ரியாரிட்டி சீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இங்கே வந்து வீல் சேர் அக்சஸோ இல்லை நீங்கள் வந்து ப்ராம் எடுத்துகிட்டு வரீங்க சின்ன பசங்களை அப்படின்னா
நீங்கள் இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாகவே யாரும் இந்த சீட்டில் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உட்கார மாட்டாங்க. சப்போஸ் உட்கார்ந்துருந்தாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி வீல் சேரில் யாராவது வர்றாங்க, இல்லை சின்ன பசங்களை ப்ராமில் யாராவது கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்திரிச்சிருவாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நீங்கள் நடந்து போய்க்கலாங்க. பொதுவாக பழைய அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்லாம் வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வர்ற புது ட்ரெயின்ஸில் எல்லாமே ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நீங்கள் பாட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்துக்கலாம். இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து இவங்க 1950ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட் வந்து இவங்க 1950ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லண்டனில் மட்டுமே 11 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இங்கே போயிட்டுருக்குங்க. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. லண்டனில் இருக்கிற மொத்த ஸ்டேஷனோட கணக்கு வந்து 272 ஸ்டேஷன் இருக்குது. இந்த லண்டனில் இருக்கிற டோட்டல் ட்ராக்கோட கிலோமீட்டர் கணக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க. இன்றைக்கும் 1972ல் இருக்கிற பேக்கர்லூ லைன் அப்படின்ற ஒரு ட்ரெயினோட லைனு இன்றைக்கும் அந்த பழைய ட்ரெயினை இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். 2024ல் ஃபுல் அண்டர் கிரவுண்டுமே ஒய்ஃபை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு அது முடியும் அப்படின்றது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த க்ரீன் பட்டனையும், நீங்கள் இருக்கிற பிளாட்ஃபார்மில் அங்கே வேலை பார்க்குறவங்க இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது மேலே வரைக்கும் போகணுமா அப்படின்னா அந்த ப்ளூ பட்டனை அமுக்கி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா மேலே இருந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க. லண்டனை பொதுவாக ஜோன் 1 to 9 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஜோன் 1 வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் லண்டனும், ஜோன் 9 வந்து அவுட் சைட் லண்டனுமா பிரிச்சிருக்கிறாங்க. லண்டனில் பீக் டைம் ஆஃப் பீக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. அதாவது பீக் டைம் வந்து காலையில் 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இது வந்து வீக் டேஸில் மட்டும்தான். வீக்கெண்ட்ஸில் இந்த பீக் டைம் ஆஃப் பீக் டைம் கிடையாது. இந்த பீக் டயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜும், ஆஃப் பீக் டயத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜும் இருக்குங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் டூரிஸ்ட்டாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த ஆஃப் பீக் டயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இங்கேயே நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இது முக்கியமாக நம்ம ஊரில் இருந்து வர்ற டூரிஸ்ட்டுக்காக மட்டுமே இதை நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் லண்டனில் ட்ராவல் கார்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 டே ட்ராவல் கார்டு நம்ம வந்து இப்போ சப்போஸ் இப்போ ஜோன் 4ல் நம்ம இருக்கோம், ஜோன் 1க்கு நம்ம போனோம் அப்படின்னா £11 £70 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இது ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா £58 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஜோன் 1 to 4 தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஜோன் 1 to 6 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு £15, ஒரு வாரத்துக்கு £75 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 7,500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவலுக்கு மட்டும். அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 28,000 ரூபா ட்ராவலுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா ஜோன் 1 to 6க்கு ஒரு வருஷத்துக்கு செலவாகுதுங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லண்டனில் இருக்க முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி தாங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி சப்போஸ் கேட்டு திறந்து இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து டச் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரீபெய்டு கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கியிருப்பீங்க. அதாவது ஜோன் 1க்கே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஜோன் 3லேருந்து ஜோன் 4க்கு போயிருப்பீங்க. ஆனால் அது வந்து ஃபுல் சார்ஜையும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிடும். ஸோ மறந்துடாமல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டச் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே கார்டில் திருப்பி டச் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜ் தீட்டிட்டு விட்டுருவான். பொதுவாக நம்ம ஊர்லலாம் ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடை இருக்கும். லண்டனை பார்த்தீங்களா இல்லையா? லீவ்ஸ் ஆர் ஃபாலிங் காக்டெயில்ஸ் ஆர் காலிங்னு கூப்பிட்றாங்க பாருங்கள். இது இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பப்பு. ஸோ இங்கே வேலை பார்க்குறவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கொலீக்ஸோட அப்படியே ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இங்கே பீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற முக்காவாசி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பப்பு கண்டிப்பான முறையில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த லண்டன் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க யூகேவுக்கு பொதுவாக லண்டனுக்கு வர்றாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.